வணக்கம். 63 நாயன்மார்கள் வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருவரை பற்றி. சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நால்வர்ல முக்கியமான திருநாவுக்கரசரை பற்றி பார்க்க போறோம். இவருடைய கதையை எனக்கு சொல்ல தகுமான்னு தெரியல, சின்ன குறிப்புகள் மட்டும் கொடுக்குறேன். இவர் இப்ப நம்ம கடலூர் மாவட்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் மாவட்டத்துல திருவாமூர் அப்படிங்கிற ஊர்ல மாதினியார் புகழனார் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு பிறக்கிறார். வேளாளர் குலத்துல பிறக்கிறார். ஆரம்பத்துல சைவ சமயத்தை தழுவி இருந்த இவர் இளமை காலத்துல சமண சமயத்துக்கு போயிடுறார். அங்க போய் சமண சமய நூல்களை எல்லாம் கற்று பண்டிதர் ஆகிய இந்த சமண தலைவர்கள்ல ஒருத்தராகவும் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது அவருடைய தமக்கையார் திலகவதி, தமக்கையார் அதாவது அக்காள், அவங்க என்ன செய்யறாங்க, தம்பி இப்படி போயிட்டானே, சமண சமயத்தையே தழுவி அப்படியே போயிட்டானேன்னு சொல்லி இறைவன்கிட்ட சொல்லி வருந்துறாங்க. இறைவன் என்ன செய்யறாரு, நாவுக்கரசருக்கு இப்ப அவர் சமண சமய தலைவர் ஆனதுனால அவருடைய பேர் தர்மசேனர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த திலகவதி அம்மையார் இறைவன்கிட்ட முறையிட்டதும் இவர் தர்மசேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருநீக்கியாருக்கு சூளை நோய் வருது. சூளை நோய்னா இப்ப நம்ம சொல்ற அல்சர், அந்த நோய் வந்ததும் அது தாங்காம இருக்காரு. அப்போ திலகவதியார் அவர் அணுகி சைவ சமயத்தை தழுவி இறைவனை வேண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பதிகம் பாடுறாரு, கூற்றாயினவாறு அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த சூளை நோய் இல்லாம போயிருது. மறுபடி சைவத்துக்கே இவர் வந்துடுறார். சைவ சமயத்துல இருந்து சிவத்தலங்களுக்கு எல்லாம் பாத யாத்திரை போறார். பாத யாத்திரை தான் அப்ப போக முடியும், பல்லக்கு அந்த மாதிரி இருந்தா போகலாம். அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க சிவனடியார்கள். அதனால என்ன பண்றாரு, கால்நடையா போய் ஒவ்வொரு சிவாலயங்களையும் தரிசிக்கிறாரு. அதை விட அங்க உழவார பணி செய்யறாரு. அந்த கோவில்களை சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரி உழவார பணியே செய்யறாரு. இவர் உழவார பணியை முதல்ல துவக்கி வச்சதே இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவர் அந்த சூளை நோய் நீங்கி சைவத்துல இணைஞ்சதும் இவருடைய பெயர் நாவுக்கரசர் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த பெயர் தான் கடைசி வரைக்கும் அவருக்கு நிலைச்சது, திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லு. அப்புறம் பாத்தீங்களா, நிறைய பதிகங்கள் பாடியிருக்காரு. உழவார பணியை நிறைய கோவில்கள்ல செஞ்சிருக்காரு. இப்ப இவர் இப்படி இருக்கும்போது சமண சமயத்தை சேர்ந்த மகேந்திர பல்லவன் ஒரு அரசன், அவன் இவருக்கு நிறைய இடையூறு கொடுக்கிறான். சுண்ணாம்பு செய்யப்பட்ட ஒரு அறையில 7 நாட்கள் தங்க வைக்கிறார். 7 நாட்களுக்கு பிறகு பார்த்தாலும் அந்த சுண்ணாம்புடைய வெக்கை இவர் அண்டாம, இவர் வெந்து போகாம இருக்கிறார். அது ஒரு சிறப்பு இவருக்கு. அப்புறம் யானையை விட்டு மிதிக்க சொல்றாங்க. அந்த யானை இவர்கிட்ட இவரை சுற்றி வணங்கிட்டு போகுது. அதுக்கு பிறகு கல்லுல கட்டி கடல்ல போடுறாங்க. அந்த கல்லே ஒரு தோணியாகி, கல் தண்ணியில போட்டா மூழ்கக்கூடியது. அதோட எதையாவது இணைச்சு போட்டோம்னா அது வெளிவராது. ஆனா சிவனருளால இவரை கல்லுல பூட்டி கடல்ல போட்டதும் அந்த கல்லே தோணியாகி இவரை கரை சேர்க்குது. இதுக்காகவே இவர் பாடின பதிகம் கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படிங்கிற ஒரு பதிகம் பாடுறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா,
இறைவன் கிட்ட படிக்காசு பெற்றது இவருடைய இறைவன் இறைவன் மேல இவர் வைத்திருந்த பக்திக்கு பதிலாக இறைவன் இவர் மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தாருங்கிறதுக்கு உதாரணம் அந்த படிக்காசு பெற்றாருன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கதை. அந்த ஊர் மக்களுக்காக இவர் பஞ்சம் வாட்டும் போது இறைவன்கிட்ட முறையிட்டு படியில தினமும் ஒரு பொற்காசு இருக்க பெற்று அதை எடுத்து அந்த மக்களுக்கு செலவு செய்ததாக அது ஒரு பெருமை இருக்கு இவருக்கு. இறைவன் இவருக்கு பொற்காசு கொடுத்தாரு, தினமும் ஒரு பொற்காசு. இது போக திருஞான சம்பந்தரும் இவர் காலத்துல வாழ்ந்திருக்கார். ஆனா திருஞான சம்பந்தர் ஒரு சிறுவனாதான் இருந்தார். இவர் அம்பாளால ஞானப்பால் ஊட்ட பெற்றவர். இவர் கதை தனியா இருக்கு. அவருடைய தந்தையார் குளத்து கரையில வச்சுட்டு அவர் உள்ள மூழ்கி ஜபம் செய்துகிட்டு இருக்கும் போது இவர் அம்மே அப்பேன்னு கூப்பிட்டு இருக்காரு. அப்போ இறைவன் இவர் பார்வதியம் தாயிடம் சொல்லியிருக்கார். அதனால அவங்க ஞானப்பாலும் சோறும் கலந்து அவருக்கு ஊட்டியிருக்காங்க. இந்த குளத்துல இருந்து வெளியே வந்த ஞான சம்பந்தருடைய தகப்பனார் யாரோட எச்சில் பால சாப்பிட்ட நீன்னு கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு கையில இருந்த குச்சிய ஓங்கி இருக்கார். அப்போ இவர் எம்பெருமானும் அம்பாளும் விடைமேல் தனக்கு காட்சி கொடுத்தத சொல்லி இருக்காரு. இது ஞான சம்பந்தருடைய கதை. இவரோட சேர்ந்துதான் இவர் முதிர்ந்தவர், ஞான சம்பந்தர் இளையவர். இவரோடு சேர்ந்து நிறைய சிவத்தலங்களுக்கு போய் பதிகங்கள் பாடியிருக்காங்க, தேவார பதிகங்கள். அப்புறம் வேதாரண்யம் அப்படிங்கிற ஊர்ல வேதங்களே மரங்களா அடர்ந்து நின்ற வனம், அதத்தான் வேதாரண்யம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல திருமறைக்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த திருமறைக்காடுக்கு அர்த்தம் தான் வேதங்களே மரங்களாகி நின்ற வனம் அப்படிங்கிறது திருமறைக்காடு வேதாரண்யம். இந்த ஊர்ல இருந்த இறைவனுடைய கோவில் ஒரு காரணத்தினால அடைக்க பெற்றே இருக்குது. அது திறக்க முடியாம இருக்கு. அப்ப ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் பதிகம் பாடி அந்த கதவை திறக்க சொல்றாங்க. இவர் என்ன செய்யறாரு, ஞான சம்பந்தர் உங்களுடைய பாட்டுக்கு மயங்கி அந்த கதவு நெடுங்கதவு திறந்தது. நான் பாடி இந்த கதவுகளை அடைக்குமாறு செய்ய முடியுமாப்பான்னு அவர் ஒரு பாடல் பாடுறார். பாடுனா ரொம்ப நேரம் அது பாடுறாரு. அதுக்கப்புறம்தான் அந்த கதவு திறக்குது. அப்ப அவரே கேட்கிறார், திருநாவுக்கரசர் கிட்ட திருஞான சம்பந்தர் கேட்கிறார், நீங்க பாடின உடனே கதவு திறந்தது, ஆனா நான் நெடுநேரம் பாடியும் பாடித்தான் கதவு அடைத்து கொண்டது. அப்ப என்னை விட நீங்கள் தான் பக்தியில சிறந்தவர்னு சொல்றார் திருஞான சம்பந்தர். அப்ப திருநாவுக்கரசர் சொல்றாரு, இல்ல, நான் பாடியதை விட நீங்கள் பாடியது இனிமையாக இறைவனுக்கு இருந்ததுனால நெடுநேரம் அதை கேட்டு ரசித்து விட்டு இந்த கதவை அடைக்க செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதவு இப்படி அடைக்கவும் திறக்கவுமா இருக்குமா, நம்ம போனதில்லை. ஆனா இப்ப அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அந்த ஊர்ல வேதாரண்ய கோவில் கதவை திறந்துட்டு நம்ம இப்போ சொல்றோம் இல்லையா, கைலாயம் போறதுக்கு இப்ப நிறைய பேர் போறாங்க.
அதுக்கு நல்ல உடல் தகுதி இருக்கணும். இதெல்லாம் செக்கப் எல்லாம் பண்ணி தான் செய்துதான் நம்மளை வந்து கைலாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அது கடல் மட்டத்தை விட அதிகமான உயரத்துல இருக்கிறது. அப்படி அங்கே வந்து மானசரோவர்ங்கிற ஒரு தெளிந்த ஆறு இருக்கு, ரொம்பவும் தெளிவான ஆறு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் ரொம்ப சொல்லி இருக்கிறாங்க. அந்த மானசரோவர் ஆற்றுக்குள் இறங்கி அவர் வந்து திருவையாறு குளத்துல அந்த கமலாலயம் திருவையாறுங்கிறது திருவாரூர், அந்த திருவையாறு குளத்துக்குள்ள எழுந்ததா சொல்லுவாங்க. அதாவது மானசரோவர் எங்கே இருக்கு, இங்க திருவாரூர் குளம் எங்கே இருக்கு, திருவையாறு குளம் எங்கே இருக்கு, அங்கே மூழ்கி இங்க எழுந்ததா சொல்லுவாங்க. அப்படி இறைவனை பல பாடல்கள் பாடி மகிழ்வித்து நிறைய தலங்களுக்கு போய் இறைவனை தரிசித்து தனது 81வது வயதுல இவர் வந்து முக்தி அடைகிறார். ஞான சம்பந்தர் இவர் அப்பர் அப்படின்னு அழைத்தார். அவர் சின்ன குழந்தை, அதனாலதான் இவருக்கு வந்து அப்பருங்கிற ஒரு பேரு இருக்கு. திருநாவுக்கரசர் இத வரிசையா சொல்லும்போது அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர்னே இவருக்கு அடைமொழியாக இருந்தது. இப்படி இறைவனை தனது பாடல்களால மகிழ்வித்து பல சிவாலயங்களுக்கு போய் அவரை தரிசித்த இவர் வந்து தனது 81வது வயதுல முக்தி அடைந்து சிவபதவி அடைகிறார். நாவுக்கரசருடைய கதை வந்து மேனி புல்லரிக்க சொல்லணும். ஆனா எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். சுருங்க சொல்லி இருக்கிற, விளங்க சொல்லணும்னா அதை பத்தின புத்தகங்கள் எல்லாம் இருக்கு, வாங்கி படிங்க. ஆடியோ கேசட்டுகள் இருக்கு, யூடியூப் இருக்கு, இதெல்லாம். ஆனால் படிக்கிற பழக்கமும் வேணும் இல்லையா? இதெல்லாம் இதுல உங்களுக்கு எது வசதியோ அது செய்து அவங்க செய்த புண்ணியத்துல இருந்து நமக்கும் கொஞ்சம் கிடைக்கணும். ஏன்னா அந்த பதியங்களை பாடுற நேரமாவது நம்ம வந்து மற்றதை மறந்து இந்த புவி வாழ்வுல இருந்து விலகி இருந்து நம்ம வந்து அந்த பதியங்களை பாடும்போது நம்மையும் இறைவன் ஆட்கொள்வா. சரியா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைய பதிவையும் பாருங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கம்.